மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மேளதாளங்கள் முழங்க ஏராளமான தொண்டர்களுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். உடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி. கே. சேகர்பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் அல்ல 4 வருடங்கள் தமிழ்நாட்டிலேயே தங்கி பிரச்சாரம் மேற்கொண்டாலும் ஒரு MP சீட்டை கூட அவர்களால் வெல்ல முடியாது என்று விமர்சித்து பேசினார். கேரளாவில் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல்காந்தி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆனிராஜா இருவரும் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் யார் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணியின் வெற்றிதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியின் போது, வயநாடு தொகுதியில் யார் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணியின் வெற்றிதான். ராகுல்காந்தி போட்டியிடுகிறார் என்பதற்காக தங்கள் வேட்பாளரை திரும்ப பெற முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதை படம் பிடித்து புகார் செய்வதற்கு விஜில் என்ற செயலி வசதியை இந்திய தேர்தல் கமிஷன் அறிமுகம் செய்துள்ளது. அந்த வகையில் கடந்த மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து இந்த செயலி மூலம் தமிழகம் முழுவதும் பலர் புகார்களை அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்தான தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டிருந்தார். அதில் இதுவரை 2193 புகார்கள் இந்த செயலிக்கு வந்துள்ளதாகவும், மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கரூரிலிருந்து 408 புகார்களும், மயிலாடுதுறையில் எந்த புகாரும் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு அமல்படுத்திய மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் டெல்லி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை MP சஞ்சய் சிங் மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிவு செய்து கடந்த வருடம் அக்டோபர் 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் பணம் எதுவும் மீட்கப்படவில்லை. சஞ்சய் சிங்கை 6 மாதங்கள் நீதிமன்ற காவலில் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறையிடம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதனைத் தொடர்ந்து சஞ்சய் சிங்கிற்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். இதனையடுத்து இன்று டெல்லி திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த சஞ்சய் சிங்கிற்கு ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது நமது கட்சியின் மூத்த தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், சத்யேந்தர் ஜெயின் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் விடுவிக்கப்படும் வரை நாம் கொண்டாட மாட்டோம். இது கொண்டாடுவதற்கான நேரம் அல்ல, மாறாக போராட வேண்டிய நேரம் என தெரிவித்தார். குரங்குகள் இறந்து மிதந்த தொட்டியிலிருந்து ஒரு வாரமாக பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் நந்திகொண்டாவில் குடிநீர் பயன்பாட்டிற்காக தொட்டியிலிருந்து திறக்கப்பட்ட நீரில் துர்நாற்றம் வீசியது. இதனையடுத்து தண்ணீர் தொட்டியில் இறங்கி பார்த்தபோது அழுகிய நிலையில் 30க்கும் மேற்பட்ட குரங்குகள் இறந்து மிதந்தன. குரங்குகள் இறந்து மிதந்த தொட்டியிலிருந்து ஒரு வாரமாக பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் குடிக்க தொட்டிக்குள் இறங்கிய குரங்குகள் மேலே வர முடியாமல் இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தண்ணீரை குடித்த பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தண்ணீர் தொட்டியில் குரங்குகள் இறந்து மிதந்ததன் பின்னணி குறித்து நந்திகொண்டா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.